ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பச்சைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பச்சைப்பயிரில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு அதிக சத்துக்கள் தரக்கூடிய புரோட்டீன், ஃபைபர் இது எல்லாமே நிறைய அடங்கியிருக்கு. ஸோ நம்ம எப்போயுமே பச்சைப்பயிரில் குழம்பு மட்டும்தான் செய்வோம். இது மாதிரி சாதம் செஞ்சு கொடுக்குறம்போது டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த பச்சைப்பயிறு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு சாதம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை ஊற வச்சிடலாம். இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிரையும் சேர்த்துடுங்க. ஸோ 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தோடைய டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு இது கூட அரிசி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ அது ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா நம்ம சாதம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. ஸோ இந்த பச்சைப்பயிறு சாதத்துக்கு எண்ணெய் அதிகமாக தேவைப்படாது, குறைவாக சேர்த்திங்கன்னா போதும். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இது லைட்டாக கார் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. ஸோ நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கறதா இருந்தாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா அதுக்கு பதில் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 5 பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. ஸோ நான் பெரிய சைஸில் நல்லா பழமாக 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் 3 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த சாதத்துக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். ஸோ நம்ம ஏற்கனவே 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இப்போ எல்லா பொருளுமே நல்லா வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அரிசியும் பச்சைப்பயிரையும் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ அரிசியும் பச்சைப்பயிரையும் உங்களுக்கு ஊற வைக்க டைம் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுடுங்க. ஒருவேளை டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் போல் ஊறிச்சுன்னா கூட போதும். ஸோ ஏன்னா நம்ம இதை குக்கரில் 4 விசில் வேக வைக்கிற போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான். இப்போ இது கூட 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். ஸோ நம்ம 1 கப் அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பச்சைப்பயிரும் சேர்த்துருக்கோம். ரெண்டுமே சேர்த்து நமக்கு 1/2 கப் அளவுக்கு இருக்குது. 1/2 கப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது வெந்து வரும்போது அளவு வந்து சரியாக இருக்கும். இப்போ இது கூட தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். ஸோ நெய் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ குக்கருடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 4 விசில் வேக விட்டுருங்க. 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது மீடியம் ஹீட்டில் 4 விசில் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ குக்கர் 4 விசில் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பச்சைப்பயிறு சாதம் தயாராகிடுச்சு. இது இப்போ சாதம் உடஞ்சி போகாமல் லைட்டாக ஒரு டைம் கலந்து விட்டுருங்க. பாருங்கள், சாதம் கொஞ்சம் கூட குழையவே இல்லை. ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு.
அதே அளவுக்கு பச்சை பயிரும் நல்லா சாஃப்டாக மலர்ந்து வெந்துடுச்சு. ஸோ 4 விசில் விட்டிங்கன்னா தான் அரிசியும் பருப்பும் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அவ்வளோதான், நம்ம பச்சை பயிறு சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இது கூட நம்ம வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், இல்லைன்னா சிம்பிளாக முட்டை ஆம்லெட் வச்சு சாப்பிட்டோம்னா கூட போதும். டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புனீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும். அந்த அளவுக்கு இதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த பச்சை பயிறு சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.